வினெக்ஸ் கிளாஸ் மிஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 100 முக்கியமான கேள்விகள் தமிழில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 100, 7ஆம் வகுப்புலேருந்து 100, 8ஆம் வகுப்புலேருந்து 150 கேள்விகள் பார்த்தோம். நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா சார் 200 கேள்விகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஸோ நம்ம வந்து 9th 10th மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகுப்புலேருந்து 200 முக்கிய கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக தெளிவாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் பார்ட் 1 வந்து இப்போதைக்கு நம்ம 9th 100 முக்கியமான கேள்விகள் இலவசமாக தருவாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் ஏதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த 100 கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் தருதா, ஆவா ஈயா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு 100 கேள்விகள் நீங்கள் ஆன்சர் போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக 100 கேள்விகளுக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருக்கும். 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 கேள்விகள் வந்து இயல் 4 வரைக்குமே கவர் ஆகிருக்கு. ஸோ இயல் 4 வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து TNPSC Group 2, Group 4, சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற நிறைய போட்டித் தேர்வுகள் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான வகையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வந்து ஆன்சர் பாருங்கள். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஆன்சர் பார்க்கலாம். தமிழியன் என்ற தென்னக மொழியை பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்றாங்க. இது கடைசி ஆப்ஷன் இருக்குல்ல, ஹாக்கன் அப்படின்றதான் இதுக்கு சரி. நான் வந்து கொஷின் வித் ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவேன். 4 ஆப்ஷன் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிட்டு தான் வீடியோ பார்க்கணும். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் யார் அப்படின்றாங்க. இது சொன்னது வந்து அகத்திய லிங்கம். ஸோ அவர் தான் சொல்லியிருக்காரு. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர், பயன்படுத்தியவர் வேறு, குறிப்பிட்டவர் வேறு, ரைட்டா? ஸோ இதை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து குமரில்ல பட்டர் அப்படின்றதாம் இதுக்கு சரி. காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே, இவ்வடியில் பயின்று வரும் அடிகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 4வதுக்கு பார்த்தீங்கன்னா எதுகை, மோனை, இயைபு எல்லாமே வந்திருக்கு. ஸோ எதுகை, மோனை, இயைபு அப்படின்றதாம் இதுக்கு சரி. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. 5வது கேள்வி பாருங்கள். இலங்கையும் சிங்கப்பூரும் அப்படின்றதாம் இதுக்கு சரி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் அப்படின்றாங்க. இது வந்து 6வது பார்த்தீங்கன்னா பாரதியார் என்பது இதுக்கு சரி. 7th கொஸ்டின். 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வணக்கம் வள்ளுவா நூலின் ஆசிரியர். வணக்கம் வள்ளுவா நூல் வந்து 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. ஸோ இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழன்பன். உலக தாய்மொழி நாள் எப்பொழுது அப்படின்றாங்க. எப்போ நம்ம உலக தாய்மொழி தினமாக நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21. இனிமையும் நீர்மையும் தமிழினல் ஆகும் என்று கூறும் நூல் எது அப்படின்றாங்க. ஸோ இது சொன்னதுன்னா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்கல் நிகடன் இருக்குது பற்றி இதில் இருக்குது. தமிழ் வீடு தூது டேஸ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது அப்படின்றாங்க. இந்த தமிழ் வீடு தூது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. சிற்றிலக்கியம்ன்றது 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு நம்ம வந்து சொல்லணும். ஸோ இது வந்து 11வது பார்த்தீங்கன்னா அடிக்கோடு இந்த அழியான்னு போட்டிருக்காங்களே, அதுக்கு பாருங்கள் இலக்கண குறிப்பு பாருங்கள். இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தமிழ் வீடு தூது ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. தமிழ் வீடு தூதுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னா இது வரைக்கும் பெயர் தெரியவில்லை. ஸோ எவரும் இல்லை அப்படின்றதா, பெயர் தெரியவில்லை அது மாதிரி எவரும் இல்லை. தமிழ் வீடு தூதை நூலை புதுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தாத்தா உவேசா. மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் உறுத்தி பாடுவதாக அமைந்த நூல் எது அப்படின்றாங்க. இந்த நூல் வந்து தமிழ் வீடு தூது தான். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் வீடு தூது இலக்கியம் பாடப்படும் வகை என்ன அப்படின்றாங்க. 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா களிவெண்பா அப்படின்றதான் இதுக்கு சரி. பாவினங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாவினங்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 அது என்னன்ற சொல்லிடலாம். தாலிசை 1, துறை 1, விருத்தம் 1. தாலிசை, துறை, விருத்தம் இந்த 3 தான் அது பாவினங்கள் அப்படின்றது. பா என்பது வேறு, பா எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா அது வேறு. இது வந்து பாவினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த நூலோட ஆசிரியர்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். கால்டுவெல் அப்படின்றதான் இதுக்கு சரி. நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 18 பாருங்கள். இது வந்து வினை
பயனிலை அப்படின்றதான் இதுக்கு சரி. அவன் திருந்தினான் எவ்வகை தொடர்? அவன் திருந்தினான் இது வந்து எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். தன்வினை தொடர். சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை என்ன அப்படின்றாங்க? 20வது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பயனிலை. பெயர் பயனிலை. ஓரி இ என்பதன் இலக்கண குறிப்பு. அந்த இ அப்படின்னு முடிஞ்சாலே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சொல்லிசை அளவிடை. சொல்லிசை அளவிடை அப்படின்றதான். செங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு. செங்கோல்னா பிரிச்சா உங்களுக்கு தெரியும், செம்மை ப்ளஸ் கூட்டல் கோல் அப்படின்னு வரும். அந்த மைன்னு வருது இல்லையா, செம்மை அப்படின்னு வந்துச்சாலே நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்புத்தொகை. பண்புத்தொகை ஏன்னா அந்த மையின்னு வந்து வருது இல்லை, அதனால் பண்புத்தொகை. பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதில் வந்து எது பொருத்தமானது எது அப்படின்னு நீங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 3, அதாவது 1 நீரின்றி அமையாத உலகு சொன்னது திருவள்ளுவர் தான். மாமலை போற்றுதும் சொன்னது இளங்கோவடிகள் தான். ஆனால் நீரின்றி அமையாதது யாக்கன்னு சொன்னது ஔவையார் கிடையாது. இது வந்து குடப்புலவியனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீரின்றி அமையாதது யாக்கன்னு சொன்னது யார்? குடப்புலவியனார் அப்படின்றதான் வரணும். ஆனால் இங்கே வந்து ஔவையார் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பொருந்தாதது. இது வந்து கிடையாது. அப்போ மீதிக்கு இது சரியாகுது. 1 3 வந்து பொருத்தமாக இருக்குது. அப்போ வந்து இ ஆப்ஷன் 1 3. உலக சுற்றுச்சூழல் தினமாக நம்ம எப்பொழுதும் அனுசரிக்கிறோம் அப்படின்றாங்க. 24 பாருங்கள், ஜூன் 5. ஜூன் 5 தான் உலக சுற்றுச்சூழல் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது இது அப்படின்றாங்க. அது வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய கரிகாலன் கட்டின கல்லணை இருக்கு இல்லையா, அந்த கல்லணையை தான் அப்படி நம்ம சொல்கிறோம். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்ன்றாங்க. இது வந்து சர் ஆர்தர் காட்டன் இருக்கு இல்லையா, இதுதான் சர் ஆர்தர் காட்டன். முல்லை பெரியார் அணை கட்டியவர் யார்? முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் அப்படின்றாங்க. இது வந்து பென்னிக்விக்னு சொல்லுவோம். ஜான் பென்னிக்விக் அவர் தான் வந்து முல்லை பெரியார் அணையை கட்டியவர். மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் நாம் சொல்லணும்னா 28க்கு பாருங்கள், கீழே. கீழே மிசை என்பதன் பொருள் கேட்கல, மிசை என்பதன் எதிர்ச்சொல்லுங்க. அப்போ வந்து மிசைனா மேலேன்னு அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து கீழே அப்படின்ற மாதிரி வருது. விசனம் என்பதன் பொருள் என்ன? விசனம் என்பதன் பொருள் என்ன? 29க்கு பாருங்கள், இது வந்து கவலை. கவலை என்பது இதுக்கு சரி. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல நம்ம கொடுத்துருக்கோன்னு சொன்னோம்னா 100 இம்பார்ட்டன்ட் கேள்வி. இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக தேவைப்படுது, வித் ஆன்சரோடய உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். www.winxclass.com அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம வெப்சைட் கூகுளில் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 9ஆம் வகுப்பு வந்து கூடிய விரைவில் வந்து அதுவும் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ரைட்டாக நீங்கள் வித் பிடிஎஃப் வித் ஆன்சருக்கு விட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவராகவும் இருந்தவர் யாருன்றாங்க. இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளி. கவிஞர் தமிழ் ஒளி. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் யாருன்றாங்க. 31 பாருங்கள், நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் தொகை பாடியவர் யார் அப்படின்றாங்க. திருத்தொண்டர் தொகை பாடியவர் யார் அப்படின்றாங்க. 32க்கு பார்த்தீங்கன்னா சுந்தரர். சுந்தரர். பெரிய புராணத்தில் திருநாடு என்று குறிப்பிடப்படுவது எது? பெரிய புராணத்தில் திருநாடு என்று குறிப்பிடப்படுவது எதுன்றாங்க. இது வந்து சோழ நாட்டை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். சோழ நாடு. சேக்கிலார் வாழ்ந்த காலம் எது? எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்றதான். ஸோ இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் சேக்கிலார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என மீனாட்சி சுந்தரனார் யாரை புகழ்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி சுந்தரனார் வந்து இப்படி யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலாராக தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா, இது இப்படி கூட கேட்கலாம். சேக்கிலாரை வந்து பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா மீனாட்சி சுந்தரனாரை யூஸ் பண்ணணும். அதாவது கேள்வியிலிருந்து பதில் வரலாம், பதிலிருந்து கேள்வி வரலாம். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஒரு கேள்வி பார்த்துக்கோங்க. சேக்கிலார். மகாவித்வான் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்றாங்க. நம்ம மீனாட்சி சுந்தரனார். ரைட்டா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். மீனாட்சி சுந்தரம் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மகாவித்வான் என்று போடப்படுவது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நீர்நாடு என்று போற்றப்படும் நாடு எதுன்றாங்க. 37க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சோழ நாடு. சோழ நாடு. சேக்கிலார் யாருடைய அமைச்சரவையில் இருந்தார்? சேக்கிலார் யாருடைய அமைச்சரவையில் இருந்தார்ன்றாங்க. இது வந்து 2ஆம்
குலோத்தங்கன், இரண்டாம் குலோத்தங்கன். அருண்மொழி தேவர் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? அருண்மொழி தேவர் என்று இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா சேக்கிழாரோட இயற்பெயர் தான் அருண்மொழி தேவர். கூற்று சேக்கிழார் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் அப்படின்றாங்க. தெய்வ சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் என்பது சேக்கிழாரின் சிறப்பு பேர் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சரியாக கூற்று 1 கூற்று 2 வந்து சரியாக தவறாக நம்ம சொல்லணும். பார்த்தீங்கன்னா கூற்று 1 and 2 இரண்டுமே சரி தான். கூற்று 1 and 2 வந்து இரண்டுமே சரியாக தான் இருக்குது. திருத்தொண்டர் புராணம் என்பது டேஸ் நூலை குறிக்கிறது. திருத்தொண்டர் புராணம்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா 41க்கு பெரிய புராணத்தை தான் சொல்கிறோம். பெரிய புராணம் சேக்கிழார். ஸோ பெரிய புராணம் என்பது சரி. பெரிய புராணத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் சருக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றாங்க? 42க்கு பதினா 213. அதாவது என்னென்னா உள்ள காண்டங்கள் வந்து 2, சருக்கங்களின் எண்ணிக்கை வந்து 13. தில்லை நடராஜ பெருமாள் உலகெல்லாம் என அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்ற நூல் என்று மீனாட்சி சுந்தரனார் குறிப்பிடும் நூல் எது அப்படின்றாங்க? 43க்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணத்தை தான் சொல்கிறார். பெரிய புராணம். 8 தொகை 10 பாட்டு நூல்கள் டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க. 8 தொகை 10 பாட்டு நூல்கள் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மேற்கணக்குன்னு சொல்கிறோம். 14 மேற்கணக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புறநானூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? புறநானூறு பாடல் இருக்கு இல்லையா, இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். பாரதம் பாடிய பெருந்தேவனார். 8 தொகை நூல்களில் புறம் சார்ந்த நூல்கள் எது அப்படின்றாங்க? ஆ மற்றும் இ. அதாவது 10 புறநானூறும். ரைட்டா? ஆ மற்றும் இ. ஜி போப் அவர்களுக்கு தமிழ் பற்று ஏற்பட காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்றாங்க? 47க்கு பார்த்தீங்கன்னா அது புறநானூறு. மல்லல் மூதுர் வயவெந்தே இதில் கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்றாங்க? ஸோ அப்போ இந்த மல்லல் அப்படின்றதுக்கு நம்ம பொருள் சொல்லணும். அப்படின்னா என்னென்னா வளம் என்று பொருள். பண்டையன் தமிழர்களின் வரலாற்று அடங்கிய பண்பாட்டு கருவூலம். தமிழர்களோட பண்பாட்டு கருவூலம். அந்த கருவூலன்ற வார்த்தை வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நம்ம இப்படி சொல்லக்கூடிய ஒரு போற்றப்படக்கூடிய நூல் எதுனா புறநானூறு. 50 உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நக்கீரனான்னு போட்டிருக்காங்க. 9 நாளி உடுப்பது 2. இது வந்து கூட புலவினார்ன்றாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளர் வந்து கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து பொருத்தணும். ஸோ 50வது வந்து பார்த்திங்க அப்படின்னா 213 அப்படின்னு வருது. ஸோ 21 அதாவது பார்த்திங்க அப்படின்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா இது சொன்னது யார் அப்படின்னா குடப்புலவினார் அப்படின்னு சொல்லி வரணும். 9 நாளி உடுப்பது 2 அப்படின்னு சொன்னது வந்து நக்கீரனார் அப்படின்னு சொல்லி வரணும். யாதுமுறை யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது யாருன்னா கணியன் பூங்குன்றனார் தான். ரைட்டா? யாதுமுறை யாவரும் கேளீர்னு சொன்னது கணியன் பூங்குன்றனார். சரியா? அந்த ஆப்ஷன் சரியாக தான் இருக்குது. அப்போ 213 அப்படின்றதான் இதுக்கு சரி. பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும். பொருந்தாத இணை எது? ஏறுகோல்னா எருது கட்டி, திருவாரூர்னா கரிக்கையூர், ஆதிச்சநூல்னா அரிக்கமேடு, பட்டி மன்றம்னா பட்டி மண்டபம் அப்படின்றாங்க. ஸோ 51க்கு பாருங்கள், இது திருவாரூர் கரிக்கையூர்னு போட்டிருக்குல்ல, இது வந்து பொருந்தலை. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடணும். இதை எல்லாத்தையும் படித்து பாருங்கள். தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எது கரெக்டாகனா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். கடைசி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. திமிழுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஸில் உள்ளது. அது மாதிரி அந்த ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லூத்து மேட்டுப்பட்டியில் இருக்குது. கல்லூத்து மேட்டுப்பட்டி அது எங்கே சார் இருக்குன்னா மதுரையில் உசிலம்பட்டி பக்கன்றாங்க. மதுரை உசிலம்பட்டி பக்கத்தில் அது இருக்குதோ சொல்கிறாங்க. பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜல்லிக்கட்டு, மாடு விடுதல், மஞ்சள் ஓட்டு, இது மூணுமே வந்து நம்ம வந்து எருது ஓட்டுறது, மாடு ஓட்டுறதை சம்மந்தப்பட்டது. ஆனால் சேவல் சண்டை வந்து பொருந்தாது. ரைட்டா? ஸோ அப்போ சேவல் சண்டை தான் வந்து இதில் பொருந்தலை. சேவல் சண்டை பொருத்தம் இல்லாதது. காளை சண்டையே தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எது அப்படின்றாங்க. இதை வந்து தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு வந்து ஸ்பெயின். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காவியம் இது அப்படின்றாங்க. 56 பாருங்கள். ஸோ 50 இந்த கேள்வியில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. மணிமேகலை கூறும் கருத்து அப்படின்றாங்க. மணிமேகலை இந்த கருத்தில் அன்பே சிவமா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா, பசியின் நோயும் பகையும் நீங்குக, யாதும் உரி யாவலர் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசியும் நோயின் இருக்கு இல்லையா, பசியும் நோயும் பகையும் நீங்குக அப்படின்றதான்.
மணிமேகலையில் உள்ள காதைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணிமேகலையில் மொத்தம் எத்தனை காதைகள் உள்ளன அப்படின்றாங்க. மொத்தம் 30. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது அப்படின்றாங்க. உலக பண்பாட்டிற்கே பொதுவாக எது அப்படின்னா நம்ம திருக்குறள் தான். திருக்குறள் என்பது இதுக்கு சரி. உலக பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்றாங்க. கண்டிப்பாக பார்த்தோன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து திருக்குறள் என்பது தான் இதுக்கும் சரி. ஸோ அடுத்தது திருக்குறளுக்கு தருமர், மணக்குடுவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய 11 திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளதுன்றாங்க. கூற்று 1. கூற்று 2 வந்து இவ்வுரைகளில் பரிபெருமாள் எழுதிய உரையை சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கூற்று சரி இல்லை, இரண்டுமே சரியா, இரண்டும் தவறாமன்றதை நம்ம யோசித்து சொல்லணும். ஆக்சுவலாக வந்து இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் வந்து இதை வந்து கேட்பாங்க. இதை வந்து பொறுத்துக்கல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாவோ இல்லை எப்படியாவது ஒரு வகையில் வந்து இதில் வந்து ஏதாவது ஒன்று வரும். ஸோ யாரெல்லாம் வந்து உரை எழுதியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த பொருந்தாது எது அப்படின்னு கேட்குறாங்களா, அதில் வந்து எழுதுறவங்க பேர்லாம் போட்டு யாராவது ஒருத்தர் மட்டும் எழுதாதவங்களை போட்டு பொருந்தாத கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரி, இந்த கேள்விக்கு நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். 61க்கு அதாவது கூற்று 1 வந்து சரியாக தான் இருக்குது. ஆனால் கூற்று 2 வந்து இது தவறாக இருக்குது. என்ன அப்படின்னா, இது பரிபெருமாள் எழுதிய உரை வந்து சிறந்தது கிடையாது. அது வந்து மோஸ்ட்லி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பரிமேலழகர் எழுதிய உரை தான் வந்து திருக்குறளுக்கு வந்து ஒரு சிறந்தது அப்படின்றாங்க. ரைட்டா? ஸோ அதனால் இதுக்கு வந்து பரிமேலழகர்னு வரணும். அதனால் கூற்று 2 வந்து தவறாக இருக்குது. ஸோ ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. அது காரணம் பரிபெருமாள் கிடையாது, பரிமேலழகர் அப்படின்னு சொல்லி வரணும். திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளை போற்றும் நூல் எது அப்படின்றாங்க. அது வந்து திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை. நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், மாதானபங்கி, பெருநாவலர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்றாங்க. இப்படிலாம் சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவர் பார்த்த உடனே சொல்லிடுவீங்க. பேதையார் என்பதன் இலக்கண குறிப்பு. பேதையார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன பண்ணுறாங்க. இது வந்து வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் அப்படின்றதான் இதுக்கு சரி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் வரக்கூடிய அணி என்ன பண்ணுறாங்க. ஸோ 66 பார்த்தீங்கன்னா உவமை அணி. உவமை அணி. உவமை அணி அப்படின்றதான் ரைட்டு. நாணமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில். இந்த குறளில் வரக்கூடிய அணி எதுன்றாங்க. 67க்கு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஏறுகோல் குறித்து இடம்பெறும் நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்றாங்க. ஏறுகோல்னால் வந்து குறித்து இடம்பெறக்கூடிய நூலாக எதுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ எதில் இல்லை அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ 68க்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் கிடையாது. மணிமேகலையில் கிடையாது. ஸோ மணிமேகலை என்பது சரி. மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார்? ஸோ மணிமேகலை நூலின் ஆசிரியர் யாருன்றாங்க. இது வந்து சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். இரட்டை காப்பியங்கள் என்பது எது அப்படின்றாங்க. பார்த்தோன்னே சொல்லியிருப்பீங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் நம்ம இரட்டை காப்பியங்கள் சொல்கிறோம். ஸோ ஆ மற்றும் இ கடைசி ஆப்ஷன் தான் சரி. மணிமேகலை எந்த சமயம் சார்ந்த நூல் எது அப்படின்றாங்க. 71க்கு பாருங்கள். இது வந்து பௌத்தம். பௌத்தம் என்பது இதுக்கு சரி. இளங்கோவடிகள் யாரை தண்டத்தமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று பாராட்டியுள்ளார். இப்படிலாம் வந்து இளங்கோவடிகள் யாரை வந்து பாராட்டியிருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 72க்கு சீத்தலை சாத்தனாராக தான் வந்து இளங்கோவடிகள் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கார். தண்டத்தமிழ் ஆசான் சாத்தான் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இது இப்படியும் கேட்கலாம். அதாவது தண்டத்தமிழ் சேக்கிலையாரை வந்து சேக்கிலையாரை தண்டத்தமிழ் ஆசான் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள் நம்ம சூஸ் பண்ணோம். அப்படியும் வரலாம். ஸோ உல்டா பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றாங்க. 73க்கு பாருங்கள். ஸோ 73க்கு வந்து மதுரை. மதுரை கிடையாது. மதுரை கிடையாது. ஸோ கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா சிவகங்கை. சிவகங்கை ரைட்டா. மதுரை பக்கம்னு தான் போட்டிருக்குது புக்கில். ஆனால் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது என்பது இதுக்கு சரி ரைட்டா. சிவகங்கை என்பதுதான் இந்த கேள்விக்கு ஆன்சர். அடுத்தது உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதியில் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு சொல்கிறாங்க. 74க்கு பாருங்கள். இது மணிமேகலை. மணிமேகலை. ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் எது பண்ணுறாங்க. ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் அப்படின்னா அரிக்கமேடு. அரிக்கமேடு.
இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் தொடர்புடைய ஊர் எது அப்படின்றாங்க. 76க்கு பார்த்திங்க அப்படின்னா பல்லாவரம். இது வந்து சென்னையில் இருக்குது. இது வந்து கண்டுபிடிச்சது வந்து ராபர்ட் ப்ரூஸ் புட்டா என்று சொல்கிறாங்க. ஸோ பல்லாவரம் என்பது இதுக்கு சரி. நன்னூல் இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றாங்க. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது? 79 பாருங்கள், தூத்துக்குடி. கரிக்கையூர் பாறை ஓவியம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றாங்க. 80 பாருங்கள், நீலகிரி. ஸோ இதெல்லாம் தமிழில் வருமோ இல்லையோ, ஆனால் வந்து நம்ம பொது அறிவில் யூனிட் 8ல் நம்ம வந்து தொல்லியல் சம்மந்தப்பட்ட அகழ்வாய்வு சம்மந்தப்பட்டது நம்ம தமிழோட பெருமையெல்லாம் இருக்கு இல்லையா, கண்டுபிடிப்புகள். ஸோ அதில் வரும். ஸோ தமிழ் என்பது வெறும் பொது தமிழுக்கு மட்டும் பயன்படுறதில்ல. இந்த உரைநடை, துணைப்பாடு, இந்த பகுதிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிகே பகுதிக்கும் வருது. ரைட்டா? தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது அப்படின்றாங்க. ஸோ இந்த தேர்வு எதுனா ஊரக திறனாய்வு தேர்வு. தொலைநகல், அதாவது ஃபேக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, முதலில் எந்த 2 நகர்களுக்கு இடையில் அறிமுகமானது அப்படின்றாங்க. 82 பாருங்கள், பாரிஸ் லியான் அப்படின்றதா இதுக்கு சரி. தானியங்கி பண இயந்திரம், அதாவது ஏடிஎம் சொல்கிறோம் இல்லையா, இதை நிறுவியவர் யார் அப்படின்றாங்க. 83க்கு பார்த்திங்க அப்படின்னா ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படின்றதா இதுக்கு சரி. வைரமுத்து எழுதி 2013ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்றாங்க. 84 பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம். பட்டுப்பூச்சியாக உருப்பெறுவது எது அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 85 கூட்டுப்புழு என்பது இதுக்கு சரி. உணர்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றாங்க. 86க்கு பாருங்கள், வினையாளனின் பெயர் அப்படின்றதான் இதுக்கு சரி. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே, இவ்வடியில் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது அப்படின்றாங்க. 87க்கு பார்த்திங்க அப்படின்னா தொடு உணர்வு. பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும். ஸோ ஈரறிவு உயிர்னா சிப்பி நத்தைன்றாங்க. 4 உயிர்ன்றது நண்டு தும்பின்றாங்க. 5 உயிர் வந்து புல்லு மரன்றாங்க. 3 உயிர் வந்து கரையான எறும்புன்றாங்க. இதிலேருந்து எது வந்து பொருந்தலை அப்படின்னீங்க. 88க்கு 5 உயிர்ன்றது புல்லு மரம் கிடையாது. இது வந்து ஓரறிவு தான் இருக்கும் புல்லு மரத்துக்கெல்லாம். ஸோ அப்போ வந்து இது பொருந்தலை. அப்போ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. பின்வருவற்றுள் தவறான கூற்று எது? ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குன்னு சொல்லணும். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் நூல் தொல்காப்பியமான ஆமாம், அதுதான். தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் பொருள் என்ற 3 அதிகாரம் உண்டு. ஆமாம். தொல்காப்பியத்தில் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நிலைகள் விளக்கப்பட்டன. ஆமாம், கண்டிப்பாக விளக்கியிருக்காங்க. கடைசங்க காலத்தில் இயற்றப்பட்டது என்றது தொல்காப்பியம் சொல்கிறாங்க. இது தப்பு. அப்போ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. ஆப்ஷன் பெரிய. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்றாங்க. ஸோ 90 பாருங்கள். ஸோ இதில் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னா 27. ஆரியப்பட்டா என்ற இந்திய முதல் செயற்கைக்கோள் ஏவுவதற்கு காரணமானவர் யார் அப்படின்றாங்க. ஸோ 91 பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். திருவனந்தபுரத்தில் இங்கே வரும் ஆராய்ச்சி மையம் எது அப்படின்றாங்க. ஸோ 92 பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படின்றதான் இதுக்கு சரி. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றாங்க. இது வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். மங்கள்யான் திட்ட இயக்குனர் யாருன்றாங்க. இது வந்து அருணன் சுப்பையா அப்படின்றதான் இதுக்கு சரி. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யார்ன்றாங்க. அதுவும் வந்து விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? அப்படின்றாங்க. ஸோ 96 பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தான் நம்ம வந்து ஏவுகணை நாயகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2015 தமிழக அரசு அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார் அப்படின்றாங்க. 97 பார்த்தீங்கன்னா வளர்மதி. சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்றாங்க. 98 பாருங்க. 98 பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. பொறுத்துக அக்னிசிறுகள், இது வந்து நூல் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு நம்ம பொறுத்தணும். மின்மினி சுஜாதா, ஏன் எதற்கு எப்படி, ஆயுஷ் நடராஜன், கையெழுக நிலா, அப்துல் கலாம்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 4321 வருது. அதாவது 4321 அப்படியே ரிவர்ஸில் போகணும். எப்படின்னா இப்போ நீங்களே அக்னிசிறுகள்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் அப்துல் கலாம். ஸோ கடைசி ஆப்ஷன் வரும். மின்மினி அப்படின்னா ஆயுஷா நடராஜன், ஏன் எதற்கு எப்படின்னா அது சுஜாதா, கையெறிக நிலான்றது மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ வந்து
4321 அப்படின்றத இதுக்கு சரி. ஜெராக்ஸ் இயந்திரம் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. 100க்கு பாருங்கள், இது வந்து சிஸ்டர் கார்ல்சன் அப்படின்றதான் இதுக்கு சரி. 100 கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொது தமிழுக்கும் கடைசியில் வர இந்த விண்வெளி சம்மந்தப்பட்டதெல்லாம் பொது அறிவிக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இயல் 1லேருந்து இயல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான 100 கேள்விகள் வந்து உங்களுக்கு இலவசமாக தடவை நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்ட் 1 தான். ஸோ அடுத்து இயல் 5 வந்து கடைசி வரைக்கும் நம்ம இன்னொரு 100 முக்கியமான கேள்விகளை வந்து 9ஆம் வகுப்பில் கொடுத்தோம்னா 9ஆம் வகுப்பில் ஒரு 200 முக்கிய கேள்விகள் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ஆசிரியர் தகுதி தேர்வு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வரக்கூடிய அந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த 100 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றது கூட முடிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ புக்கில் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத உங்களை நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேள்விக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார்? ஏன்னா புக்கில் வந்து சிவன் சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் தற்சமயத்துக்கு சிவன் கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக்சுவலாக ஆப்ஷன் கொடுத்துருக்க கூடாது, ஆப்ஷன் இல்லாமல் கேட்டிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. தற்போதைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்றத விடை தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்பில் 100 கேள்விகள், 7ஆம் வகுப்பில் 100 கேள்விகள், 8ஆம் வகுப்பில் 100 கேள்விகள் வித் ஆன்சரோடு உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.winexclass.comல அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது யூடியூப்பில் பாருங்கள். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த பிளேலிஸ்ட்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.